என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பார், மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாக கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். அலைபேசி ஒன்று அழைப்பை கொடுக்க ஆட்டோ ஓட்டிக்கொண்டிருந்த அந்த ஆட்டோ டிரைவர் தன்னுடைய ஆட்டோவை ஒரு சைடாக நிறுத்திவிட்டு அந்த அலைபேசியை எடுத்து அழைப்பை இணைக்கின்றார். மறுமுனையில் இருந்தது அவருடைய மனைவி. இதோ உங்கள் பிள்ளை பேச வேண்டும் என்று சொல்கிறாள், நீங்கள் அவளோடு பேசுங்கள் என்று அந்த அலைபேசியை பேசிய மனைவியானவர் தன்னுடைய மகளிடத்தில் கொடுக்க தகப்பனும் மகளும் இப்பொழுது அலைபேசியில் உரையாடுகிறார்கள். அப்பா, இன்னும் 10 நாளில் என்னுடைய பிறந்த நாள் வருகிறது. நல்ல சூப்பர் ட்ரெஸ் ஒன்று எனக்கு எடுக்க வேண்டும். நீங்கள் நாளைக்கு எனக்கு விடுமுறையாக இருக்கிறது, உடனடியாக நீங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த மகள் கட்டாயப்படுத்துகிறாள். பேசிக்கொண்டே இருந்தவர் பாக்கெட்டை தடவி பார்க்கிறார். அவரிடமோ இருப்பது வெறும் 500 ரூபாய். இந்த 500 ரூபாயில் எப்படி தன் மகளுக்கு நாம் ஆடை எடுத்து கொடுக்க போகிறோம் என்ற சிந்தனையோடு, நான் முயற்சி செய்கிறேன் மகளே என்று அவர் சொல்ல, அந்த மகள் விட்டபாடில்லை. நீங்கள் கட்டாயம் வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி போனை துண்டித்து விடுகிறாள். இந்த தந்தையானவர் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவரால் அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பணம் திரட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. மறுநாள் வந்தது. மகளுக்கு விடுமுறை என்பது நினைவுக்கு வந்தது. எனவே தன்னுடைய ஆட்டோவிலேயே அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். மகளிடத்தில் தன்னிடம் பணம் இல்லை என்கின்ற விஷயத்தை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவள் ஆசையாக தன்னுடைய பிறந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிறாளே, என்ன சொல்வதென்று அவருக்கு தெரியல. மனைவி இடத்தில் கேட்கிறார், உன்னிடத்தில் ஏதாவது காசு மிச்சம் இருக்கிறதா என்று. மனைவி சொல்கிறாள், என்னிடத்தில் ஒன்றுமில்லை. மனதுக்குள்ளால் இந்த மனிதன் நினைக்கிறான், நான் கொடுத்தால் தானே அவளிடத்தில் இருக்கும், நானோ மாதம் தோறும் அனுப்புவது கொஞ்சம் காசுதான், அதை வைத்து அவள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள், அவளிடத்தில் ஏது காசு என்று மனதுக்குள்ளால் நினைத்து கொள்கிறாள். எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆடையகத்துக்கு போகின்றார்கள், டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போகிறார்கள். அங்கே எளிமையான ஒரு ஆடையை இந்த ஆண்டு நீ வாங்கிக்கொள்,
அடுத்த ஆண்டு உனக்கு நல்ல விலை உயர்ந்த ஆடை ஒன்று வாங்கி தருகிறேன் என்று மகளிடத்திலே அப்பா சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த ஆண்டு நல்ல சூப்பர் ட்ரெஸ் ஒன்று வேண்டும் என்று சொல்லி மிக உயர்ந்த தரமான ஆடைகள் இருக்கின்ற பகுதிக்கு சென்று ஒரு அழகான ஒரு சுடிதாரை வாங்கி கொள்கிறாள். அதனுடைய விலையை அந்த தகப்பன் பார்க்கின்ற பொழுது அவன் அதிர்ந்து போகிறான். ஏனென்றால் அந்த விலை 2000 ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்தது. பேக்கெட்டில் இருப்பது எவ்வளவு? 500 ரூபாய். தகப்பனுக்கு என்ன செய்வதென்று புரியலை. மகளே, இடத்திலே ஒன்றும் கேட்க முடியாது, நீங்கள் பேசாமல் வாங்க, இதைத்தான் எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி பிடிவாதமாக அந்த பில் போடக்கூடிய இடத்துக்கு அந்த ஆடையை கொண்டு கொடுக்கிறாள். இந்த தகப்பன் விழிபிதுங்கி நிற்கிறான். அங்கே 2000 ரூபாய்க்கான பில் அச்சிட்டு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது இந்த சிறுமியானவள் தன்னுடைய பர்சிலிருந்து 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என்று இருக்கின்ற அந்த காகித நோட்டுகளை எல்லாம் எடுத்து அந்த கடைக்காரரிடத்திலே அவள் பில் முடிக்கிறாள். அப்பாவுக்கு ஆச்சரியம், இந்த காசு எல்லாம் உனக்கு எங்கிருந்து வந்தது? அப்பா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் எனக்கு மிட்டாய் வாங்குவதற்கு அல்லது ஏதாவது பொருள் வாங்குவதற்கு காசு தருகின்ற பொழுது நான் இதெல்லாம் சேமித்து வைத்தேன். எதற்காக என்று சொன்னால், என்னுடைய தோழிகளுக்கு பிறந்த நாள் வந்தால் அவர்கள் நல்ல அழகான ஆடைகளை எல்லாம் போட்டு கொண்டு வந்து என்னிடத்தில் சொல்வார்கள், எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. எனவே எனக்கும் ஒரு எண்ணம் உண்டு, என்னுடைய அப்பா அம்மாவை நான் பெருமைப்படுத்த வேண்டும். என்னுடைய பிறந்த நாளுக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் என்று நான் என்னுடைய தோழிகளிடத்தில் சொல்ல வேண்டும். ஆகவே தான் நான் பணம் சேமித்து வைத்தேன் என்று தன்னுடைய தகப்பனுக்கு இழிநிலை வரக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தை நடந்து கொண்டதை சொன்னார்கள். 10 நாட்களில் பிறந்த நாளும் வந்தது. இந்த குழந்தையினுடைய தோழிகள் எல்லோரும் வந்தார்கள். எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சொன்னார்கள், சூப்பராக இருக்கிறது என்று. அப்பொழுது இந்த குழந்தை சொன்னது, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு சூப்பராக தான் இருக்கும் என்று சொல்கின்ற பொழுது அந்த தகப்பன் தன்னுடைய வாழ்வில் இந்த மகளை பெற்றெடுத்ததனுடைய அந்த உன்னத நிலையை அவர் எண்ணி பார்க்கிறார். இதை போலத்தான் தந்தையாம் கடவுளுக்கு ஒரு துன்பமான ஒரு சூழல். ஏனென்றால் அவர் படைத்த மனிதர்கள் பாவம் செய்து இந்த உலகத்தில் இருளின் ஆட்சி மூழ்கி இருக்கின்ற காலத்தில் இயேசு என்ற அந்த மகனானவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய உடலில் பாடுகளை, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு தந்தைக்காக ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அதுதான் அவருடைய சிலுவை பாடுகள், சிலுவை மரணம். அன்புக்குரியவர்களே, அப்பாவின் மனநிலையை அறிந்த மகனாக, சுதனாக நம் ஆண்டவர் இயேசு தன்னையே சிலுவை மரணத்துக்கு உட்படுத்தியதால் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்திற்கு மீட்பே வந்துராது, இந்த உலகத்துக்கு இரட்சகரே தோன்றி இருக்க மாட்டார். நாம் எல்லோரும் இன்னமும் பாவத்திற்கு அடிமைகளாகத்தான், பாவத்தின் சங்கிலிகளால் நாம் பூட்டப்பட்டவர்களாகத்தான் இருந்திருப்போம். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகத்தை நாம் சற்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள செய்தி அது. நான் உங்களுக்கு என்னுடைய இதயத்தை ஒத்த நல்ல ஒரு ஆயனை தருவேன். இப்போ இருக்கக்கூடிய ஆயர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? திருடர்கள், கொள்ளையர்கள், சுயநலத்தோடு இருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் ஆடுகளை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்வார் அல்லவா, எனக்கு முன்னால் வந்தவர்கள் எல்லோரும் திருடரும் கொள்ளையரும். அந்த ஆயர்களுக்கெல்லாம் ஆடுகளை பற்றி கவலையே கிடையாது. அவர்கள் கூலிக்கு மேய்க்கக்கூடியவர்கள். ஓநாய் வந்து இந்த ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போகின்ற பொழுது அதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அந்த ஆடுகள் அவருக்கு சொந்தமல்ல. ஆனால் சிலுவையில் தொங்குகின்ற ஆயனுக்கு நாம் எல்லோரும் சொந்தம். எப்படி சொந்தம்? அவருடைய இரத்தம், விலை மதிப்பில்லாத அவருடைய இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டவர்கள். எனவே தனக்கு சொந்தமான இந்த மக்களை
அவர் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார்னு சொன்னால் தன்னுடைய இன்னுயிரை கூட தியாகம் செய்யக்கூட தயங்காத ஒரு தகப்பனாக ஒரு ஆயனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 2ஆம் வாசகம் சொல்வதைப் போல பகைமை சுவர்கள் எல்லாம் இயேசு உடைத்திருந்தார். 2 பிரிவாக இருந்தது. யூதர்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றிருந்தது, புற இனத்து மக்கள் எல்லோரும் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்றிருந்தது. ஆனால் இந்த சாபத்தை, இந்த பாவத்தை, இந்த பகைமை சுவரை இயேசுனுடைய பாடுகள் உடைத்து அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்னும் பொதுமையை ஏற்படுத்தினார். நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு இந்த தந்தை, நமக்கு இந்த விண்ணக தந்தை எல்லா நன்மைகளையும் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது, உண்மைதான். நோய்களோடு இருக்கிறோம், உண்மைதான். நாம் குணம் பெற வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறோம், உண்மைதான். ஆனாலும் நம்மில் இருக்கின்ற இந்த இயலாமை, இந்த குணம் பெறுகின்ற அந்த அனுபவம் இயேசுனுடைய மாட்சிக்காக நடக்கும். இயேசுவுக்காகவே இந்த குணப்படுத்துதல் நடக்கும். ஏனென்றால் பிறவியிலே பார்வையற்ற ஒருவன் இப்படி பிறக்க காரணம் என்னவென்று இயேசுவிடத்தில் கேட்கின்ற பொழுது இயேசு என்ன சொன்னார்? இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் முன்னோர் செய்த பாவமும் அல்ல, மாறாக கடவுளின் மாட்சி இந்த மனிதன் வழியாக வெளிப்பெறும் பொருட்டே இது இவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னார். அதுபோல இயேசுவின் பாடுகளில் மிஞ்சியதை நாம் நம் உடலில் தாங்குவோம். இயேசுனுடைய மாட்சிக்குரிய சாட்சிகளாக நம்மை அவர் உருமாற்றுவார் என்ற நம்பிக்கை உணர்வோடு இந்த திருப்பலியை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை குணமாக்கும் ஆண்டவர். அவர் காயங்களால் நாம் குணமடைவோம். அவருடைய தழும்புகள் நம்மை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது என்பதை நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையின் ஸ்தானத்தில் நிறுத்துவோம். கடவுள் நம்மை மீட்டு ரட்சிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் மீண்டும் இணைவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு எழுந்திருக்க நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடர் திறத்தன்மை காற்று முடிவில் அவள் வழிப்பதாக. ஆமென். நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த முத மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், கடவுள் உங்களோடு